ஆகஸ்ட் 22 மெட்ராஸ் டே இல்லைன்னா சென்னையின் பிறந்த நாள் அப்படின்னு அழைக்க காரணம் என்ன? அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 1639 ஆகஸ்ட் 22 அன்னைக்கு அப்போதைய ஆங்கில பிரதிநிதியான பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர்கிட்ட சந்திரகிரி நாயக்கர் மதராசப்பட்டினம், அப்போ அதோட பெயர் மதராசப்பட்டினம், அதை குத்தகைக்கு கொடுக்கிறாரு. அப்படியே அந்த குத்தகை கொடுத்து 1640 அந்த காலகட்டம் பிப்ரவரி 20 அந்த காலகட்டத்துல அங்க புனித ஜார்ஜ் கோட்டை கட்டும் பணிகள் நடக்குது. பிறகு 1650 அந்த காலகட்டத்துல மதராசப்பட்டினம் ஆங்கிலேயர்களால் மெட்ராஸ் என மருவி மெட்ராஸ் என அழைக்கப்பட்டது. இப்போ அந்த நாளை நினைவு கூறும் வகையில் 1639 ஆகஸ்ட் 22 அந்த நாளை நினைவு கூறும் வகையில் அந்த நாளை ஒரு முக்கிய தினமா கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. 2004 தான் அந்த கருத்து ஆரம்பிக்குது. அந்த கருத்தின் அடிப்படையில அந்த கருத்தை யாரு கொண்டு வராங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சசி நாயர், வின்ஸ்டன் டிசாசா, சுஜாதா சேகர், இவங்க எல்லாரும் அந்த கருத்தை முன்வைக்கிற முக்கிய ஆளா இருக்கிறாங்க. இவர்கள் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில தான் ஆகஸ்ட் 22 வருடம் மெட்ராஸ் டே, சென்னையின் பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். உங்களுக்கான இன்னொரு கேள்வி என்னன்னா, 1969 தான் மெட்ராஸ் மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாத்துறாங்க. அப்படி தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றும் போது அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க யாரு அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.